அப்பா குறைய இப்படி ஒரு ஃபுட்டை நீங்கள் செஞ்சுருக்க வாய்ப்பே இருக்காதுங்க. ரொம்ப டேஸ்டியான, சூப்பரான மில்லட்ஸை வச்சு எப்படி பணியாரம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து கொண்டக்கடலை, கருப்பு உளுந்து, பச்சை பயிறு, கொள்ளு இது கூடவே ராகி இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் வறுத்துட்டு இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுட்டு எடுத்ததுக்கப்புறமா தண்ணி எல்லாமே ட்ரைன் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூடவே உப்பு, ஏலக்காய் தூள், வெல்லம், ராகி மாவு எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு திக்கான ஒரு பேட்டரை எடுத்துக்கோங்க. நம்ம வந்து இட்லி தோசை மாவுலாம் பணியாரத்துக்கு சேர்த்துப்பிங்களா அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். பணியார பேனில் கொஞ்சமாக எண்ணெயை வந்து தடவிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக மினி பால்ஸ் மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க. பார்க்கும்போது எப்படி இருக்குது பாருங்கள். நிஜமாவும் அப்படி ஒரு டேஸ்டியாக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு வெயிட் லாஸ் ஆகும். தொப்பை வந்து ஏறவே ஏறாது. நைட் டைமில் இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கோங்க. நீங்கள் அப்படியே இதை ஸ்நாக்ஸாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். காரமாக தேவைப்படுறவங்க நல்லா வெங்காயம் தக்காளி கூடவே மிளகாலாம் போட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். செஞ்சு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.